மாக மாச சுக்லபட்ச ஏகாதேசிக்கு பேர் ஜெயா ஏகாதேசின்னு பேர். இது பிசாசு ஜன்மத்தை அகற்ற வல்லது. மால்யவான்னு ஒரு கந்தர்வன் இருந்தான். அவன் ரொம்ப அழகில் சிறந்தவனாக இருந்தான். அவனுக்கு கானக்கலையில் ரொம்ப நன்னா பாடுறவன். அவனோட பொண்டாட்டி பேர் புஷ்பவந்தின்னு பேர். அவளும் ஒரு கந்தர்வ கன்னி தான். அவள் ரொம்ப அழகில் சிறந்தவளாக இருப்போம். அவளோட குரல் இனிமையான குரலாக இருக்கும். இவர்கள் இந்திரனது பணியாளர்கள். பணியாளர்னாக்க இந்திரனுக்கு கீழே தினம் பாட்டு பாடி அந்த பாட்டு பாடினதுக்கு உண்டான இசையை ஒய்ஃபும் இவள் அதை புஷ்பவந்தியும் அழகாக இசையும் அமைச்சுண்டு இருக்கிறவா. ஒரு சமயம் தங்கள் பணியை அவாவா செஞ்சுட்டு இருக்கிற போது ஒருவர் மேலே ஒருவர் அளவில்லாத மோகம் கொண்டு தன்னோட பாட்டையே மறந்துட்டா. அபஸ்வரமாக பாடிட்டா. இதை கேட்ட இந்திரனுக்கு என்ன ஆயிடுத்துனாக்கா கோபம் வந்துடுத்து. கோபம் வந்த உடனே அவன் என்ன பண்ணினான், இந்திரன் நீங்கள் 2 பேரும் பூலோகத்தில் பேயா மாற கடவுதுன்னு சபிச்சுட்டார். சபிச்ச உடனே இதை கேட்ட அவள் 2 பேரும் என்ன பண்ணுறா, ஆகா நம்ம தப்பாக பாடினதுனால இப்படி இந்திரன் சபிச்சிட்டாரே, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வேண்டிகிட்டே வந்துட்டுருக்கச்ச ஒரு நாள் பூமியில் பல ஆண்டுகள் அப்படியே துன்பத்திலேயே இருந்த, ஆகா நம்ம பாடினத்தில் இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்தேன்னுட்டோ 2 பேருமே பேயா தெரிஞ்சதுனால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத இருந்தா. ஒரு நாள் 2 பேருமே தன்னோட விதியை நினச்சி சாப்பிடாதபடிக்கு உட்காண்டிருந்தா. பசியாலும் துன்பத்தாலும், பசி வந்ததுன்னா சில சமயம் நமக்கு தூக்கம் வராது, சில சமயம் தூக்கம் வரும். அப்போது இந்த துன்பத்தால் அவள் 2 பேருமே தூங்காதபடிக்கு இருந்தா. இவ 2 பேரும் அந்த மரத்தடியில் உக்காண்டிருக்கிற இடம் அஸ்வத்த விருட்சம். அந்த அஸ்வத்த விருட்சத்தில் உபவாசமாக ஃபுல்லாக சாப்பிடல, காத்தால ஃபுல்லாக சாப்பிடல, உபவாசம் இருந்த நாள் ஜெயா ஏகாதசியாக இருந்தது. அதனால் அவளுக்கு பேய் ஜென்மம் அகன்று சொர்க்கத்துக்கு போனா. இது பேய்க்கும் நற்கதி தரும் இந்த ஜெயா ஏகாதசி. ஜெயா ஏகாதசி காத்தால் அந்த மாக மாதம்னாக்க மாசி மாதம் பங்குனி விஜயா ஏகாதசின்னு பேர். இது கிருஷ்ணபட்ச ஏகாதசி, விஜயா ஏகாதசின்னு பேர். இது ஜெயத்தை அளிக்க வல்லது. அவரவர் கோரும் விருப்பத்தை பூர்த்தி செய்யறது. அன்னைக்கு என்ன பண்ணணும்னாக்க 7 தானியங்களை ஒன்று மேலே ஒன்றா பரப்பி அதன் மேல் கலசத்தை வச்சு ஸ்ரீ நாராயணமூர்த்தியின் பிம்பத்தை அமைக்க வேண்டும். விதிப்படி பூஜை செய்து துவாதசி அன்னைக்கு ஒரு சாதுவுக்கு சாப்பாடு அன்னம் அளிக்க வேண்டும். அந்த கலசத்தை அவருக்கு அப்படியே தானமாக கொடுக்கணும். பாரணை செய்ய வேண்டும். தந்தை சொன்னபடி ஸ்ரீராகவன்னாக்க ராமன் வனம் சென்றார் அல்லவா, அப்போ ராவணன் சீதா பிராட்டியை தூக்கி சென்றார் அல்லவா, அந்த கதை ராமாயணத்தில் வரும். அந்த ராமாயண கதை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவனை வீரனான ஹனுமான் லங்கையில் தரிசித்து ராமச்சந்திரனிடம் அதை அறிவித்தான். அப்போ கடலை எப்படி கடப்பதுன்னுட்டு அவர் நினச்சின்னு அதோடு இல்லாத ராமபிரானே அசுரனை எப்படி வெல்வதுன்னுட்டும் நன்னா ரொம்ப மனசில் வருத்தத்தோடு யோசிச்சுன்னு இருக்கச்சே பகதால்யர் ஒரு முனிவர் அங்கே வந்தார். அங்கே அவரை பார்த்து இந்த ராமபிரான் நமஸ்காரம் பண்ணினார். இதுக்கு என்ன உபாயம் கூறுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஜயா ஏகாதசியை நீங்கள் விதியோட பண்ணுங்கோ. அது உடனே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த
பெரிய கடலையும் நீங்கள் கடந்துடலாம், பகைவனையும் நீங்கள் வென்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த முனிவர் சொல்கிறார். உடனே அயோத்திக்கு வந்து பட்டம் சுட்டி கொண்டு அந்த இதையும் விஜயா ஏகாதேசியை அவர் அப்பவும் இருந்தார். தனியாக இருந்தபோது விஜயா ஏகாதேசி ஸ்ரீ ராமபிரானால் இது செஞ்சதுனால இது ரொம்ப விசேஷமான இந்த ஏகாதேசி. இந்த கதையும் ரொம்ப விசேஷமானது. துன்பக் கடலையே இது கடக்கும். ஏன்னாக்கா ராமபிரானுக்கே இந்த முனிவர் சொன்ன கதை இது. ராமபிரானும் இதை அனுஷ்டித்ததுனால இந்த விஜயா ஏகாதேசி விசேஷமானது. ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது பங்குனி ஏகாதேசிக்கு பேர், சுக்லபட்ச ஏகாதேசிக்கு பேர் ஆமலக்கி ஏகாதேசின்னு பேர். அன்னைக்கு என்னன்னாக்கா ரொம்ப சுத்தமான ஏகாதேசியாக இருக்கணும். அன்னைக்கு பாபியோட பேசக்கூடாது. நெல்லி மரத்து அருகே உக்காண்டு கலசத்தை வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி முடித்த உடனே நெல்லி மரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும். பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கே பூஜையை பண்ணி முடித்ததுக்கப்புறமா எல்லா இதோட பூஜை பண்ணி அந்த ஏகாதேசியை இருந்ததுக்கப்புறமா அதோட பலன் என்னன்னாக்க இந்த ஆமலகி ஏகாதேசியோடது புண்ணியம் என்னன்னாக்க புண்ணிய நதிகளில் குளிச்சுட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும். எல்லா நதிகளில் குளிச்சுட்டு வந்த கங்கை, காவேரி, நர்மதா அந்த மாதிரி எல்லா நதிகள்லையும் குளிச்சுட்டு வந்த பலனை அளிக்கும். அதுக்கப்புறம் நெல்லி மரத்து கீழே உக்காண்டு கண் விழிச்சாக்க 1000 கோதானம் கொடுத்த பலனை அடைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமலகியோட கதை. இதோட கதை இன்னொன்று என்னங்கிறத சொல்கிறேன். முன்னொரு சமயம் இதோட பலன் சொல்லியிருக்கேன், இதோட கதையை சொல்கிறேன். முன்னொரு சமயம் உலகமெல்லாம் பரமனிடம் ஒடுங்கும், எங்கும் ஒரே ஜலமாக இருந்தது. அப்போது முன்னொரு சமயம் உலகமெல்லாம் பரமனிடம் ஒடுங்கிய பிறகு எங்கும் ஒரே ஜலமாக இருந்தது. அந்த சமயம் பரமாத்மாவினுடைய முகத்திலிருந்து ஒரு ஜல பிந்து பூமியில் விழுந்தது. அது நெல்லி மரமாக ஆச்சு. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பரமாத்மாவோட முகத்திலேந்து வந்தது ஜலபிந்து வந்து பூமியில் விழுந்தது நெல்லி மரமாக ஆச்சு. சிவபெருமானோட கண்ணுலேந்து ஒரு சொட்டு தண்ணி விழுந்தது ருத்ராட்சமாக ஆச்சு. அதனால தான் இது ரெண்டும், நெல்லிக்காயும் ரொம்ப விசேஷம், அதே மாதிரி ருத்ராட்சமும் ரொம்ப விசேஷம். ருத்ராட்சத்தை பற்றி உங்களுக்கு முன்னாடியே நான் அந்த கதையில் சொல்லியிருக்கேன். இப்போது நெல்லிக்காயை பற்றி சொல்கிறேன். நெல்லி மரம் அது வந்து நெல்லியை அப்படியே விழுந்த உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. இது என்ன அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறச்சு அசரீரி வாக்கு ஒன்று சொல்லித்து, இது பரமாத்மாவின் அருளினால் தோன்றிய மரம், இது அச்சுதனது அம்சம் நிறைந்த விருட்சம். இதை நினைப்போர் அந்த நெல்லி மரம்னு சொல்லி நினச்சாலே பல பயனை பெறலாம். அதை தொட்டால் மும்மடங்கு பலன், அந்த கனியை புசிப்போர் மும்மடங்கு பலன் பெறுவார். அதன் அடியில் என்னெல்லாம் இருக்குன்னாக்க, அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் ஹரியும், இடையில் ஹரனும், நுனியில் பிரம்மனும் வசிக்கிறார்கள். கிளைகளில் கனிவரும் இலையில் வசுக்களும், புஷ்பங்களில் மருத்துக்களும், பழத்தில் பிரஜாபதிகளும் வசிக்கின்றனர். இங்கனம் கூறிய அசரீரியான தேவர் யார் என முனிவர் கேட்டபோது, உலகிற்கு காரணம் யாரோ, உலகமாய் தோன்றியவன் யாரோ அவரே நான் என்று அசரீரி கூறியது. இங்கனம் உரைத்தவர் யாரு?
எல்லாம் வல்ல இறைவனே என்று உணர்ந்து அனைவரும் வணங்கினர். இது இதுக்கு ரொம்ப பலன் அளிக்கிறதுனாக்க கோதானம் செய்த பலன் கொடுக்கும். இப்பேற்பட்ட ஆமலிகைய நெல்லிக்கனியை ஏகாதசி அன்னைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கா. ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. பாக்கி நாளெல்லாம் இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா மும்மடங்கு பலன் பெறுவா அப்படின்னுட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கா. இந்த கதை ரொம்ப விசேஷமான கதை. பகவானே நெல்லி மரமாக வந்திருக்கார். இதை கேட்டவாளுக்கும் இதை சொன்னவாளுக்கும் விஷ்ணு பகவானோட அருள், அந்த பரந்தாமனோட அருள் என்னைக்கும் நிலச்சி நிற்கும். ஓம் ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது பாபமோசனிக்கான்னு பேர். இது சித்திரை மாதத்தில் கிருஷ்ண ஏகாதசி பாபமோச்சனிக்கான்னுட்டு இந்த ஏகாதசி. மாந்ததான்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் லோமேஸ்வரை வணங்கி இதோட பெருமை என்ன அப்படின்னு கேட்டான். அந்த மாந்ததாங்கிற அரசனுக்கு தெரியல, இந்த பாப்பமோச்சனிக்கான்னு எழுதியிருக்க, இந்த ஏகாதசியோட பெருமை என்ன, எனக்கு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னுட்டு லோபமேச்சனுங்கிற ஒரு முனிவரை பார்த்து கேட்குறார். அப்போது ஒரு சமயம் சைத்ரதம் என்னும் அழகிய வனத்தில் மகரிஷி எல்லாம் தவம் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்போது மஞ்சுகோஷைங்கிற ஒரு அப்சர ஸ்திரீ அங்கு வந்தபோது முனிவர் மத்தியில் மன்மதனை போல விளங்கும் மேதாவி அப்படிங்கிற மகரிஷியை அவள் பார்க்குறா. பார்த்த உடனே இனிய குரலால் அந்த மேதாவிங்கிற மகரிஷி என்ன பண்ணுறார், மயங்கி அவளுடன் சுகத்தை அனுபவித்தாள். பல நாள் சென்ற பின் விடையளிக்கும்படி அந்த மஞ்சுகோஷ கேட்டா. முனிவர் சற்று பொறுத்திரு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவளுடன் கூடி பல்லாண்டு சென்றதை கூட அந்த முனிவர் நினச்சி பார்க்கல. மறுபடியும் மஞ்சுகோஷை நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன போதும் அதுக்கும் அவள் விடையளிக்கலை. மகரிஷி, நீ கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு, சில நிமிஷம் தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டோம், நீ சற்று நேரம் பொறுத்திருன்னு சொன்னார். இப்படி நிறைய வருஷம் போயிடுத்து. உடனே இப்படி நிறைய வருஷம் போயும் மஞ்சுகோஷையும் சொல்லி பார்த்தா. ஒரு நாளைக்கு மேதாவி பார்க்குறார், ஆஹா, என்னால் பல ஆண்டு பாழா போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிந்தையில் நொந்து அவள் பால மஞ்சுகோஷ மேலே கோபம் கொண்டுட்டார். தாம் பண்ணதும் தப்பு. அவளை உடனே பேயாக்கும்படி சபிச்சுட்டார். அவள் உடனே அவளோட திருவடியை பணிஞ்சு சாபத்தை அகற்றும்படி அவள் வேண்டிண்டா. மேதாவியும் தன்னோட குற்றத்தை உணர்ந்து அவளை மன்னித்தார். பாபமோச்சினி என்ற ஏகாதசியின் விரதத்தால் உன்னோட பாவம் அகலும் அப்படின்னுட்டு அந்த மேதாவி சொன்னார். அவரும் தன் தந்தையான செவணரிடம் சென்று நடந்ததை கூறினார். செவணரிஷி மகரிஷி அவரோட பிள்ளைதான் இந்த மேதாவி. இந்த மேதாவி மஞ்சுகோஷங்கிறவளை அவள் அப்சர ஸ்திரீ அங்கே பாடினதில் அப்படியே மயங்கி பல ஆண்டுகள் அவளோடைய இருந்ததுனால அவ்வளவு நான் போகணும்னு சொல்லியும் அவர் கேட்காதபடிக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னே, ஆகா, நான் ஜபதபராத்தையும் விட்டுப்பட்டு நான் உன்னோடையே இப்படியே பாட்டையும் இதையும் ரசிச்சுட்டு இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோபிச்சுண்டு அவளை பேயா இருக்கும்படியாக சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த மேதாவி கிட்டக்க அவள் கேட்குறா, இதுக்கு என்ன உண்டு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு பிராயச்சித்தம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பாபமோச்சினிக்காங்கிற இந்த
ஏகாதசி விரதத்தை நீ இருந்தேன்னாக்க உனக்கு பாபம் அகலும்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த ஏகாதசியை கொண்டு மேதாவியும் இழந்த தவத்தை திரும்பி பெற்றார். மேதாவியும் மஞ்சு கோஷையும் விதி வழுவாது பாபமோச்சினி ஏகாதசியை விரதம் இருந்து தன்னோட இஷ்டத்தை பெற்றனர். இதை கேட்போர், படிப்போர், சொல்லுவோர் எல்லாருக்கும் பாவம் அகலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாதசி இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. இதை யார் இருக்காளோ, இந்த விரதத்தை இருக்காளோ, இந்த பாபமோச்சனிக்கா பாவத்தெல்லாத்தையும் நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலோ அந்த பாவத்தெல்லாத்தையும் விலக்கும் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கு. இந்த கதையை கேட்டவாளுக்கும் சொன்னவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் இந்த பாவம் சகல பாவமும் போகும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓம் ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது காமதா ஏகாதசின்னு பேர். சைத்திர மாதம் சுக்லபட்ச ஏகாதசி காமதா ஏகாதசின்னு பேர். அதன் பெருமையை திலீப மகாராஜா வசிஷ்டரை பார்த்து கேட்குறார். அப்போ கேட்டபோது சொல்கிறார், நாகலோகத்தில் புண்டரீகன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் நாகராஜன், நாகங்களுக்கெல்லாம் தலைவன் நாகராஜன். அவன் மிகவும் புண்ணியசாலி. அவனது சபையில் கந்தர்வன்லாம் கானம், அதாவது அந்த காலத்துலலாம் இது மாதிரி டிவி அதை பொழுதுபோக்காக இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால எல்லாரும் கந்தர்வர்கள்லாம் யார் நன்னா பாடுறாளோ, யார் கன்னிகைகள்லாம் யார் நன்னா டான்ஸ் ஆடுறாளோ அதை பார்த்து அவளோட பொழுது போகும். எப்போதும் பகவானையே நினச்சிட்டும் இருக்க மாட்டா. எப்போதும் இது மாதிரி டான்ஸு கலையெல்லாம் கேட்டுட்டும் இருக்க மாட்டா. எப்போ அவசியமோ அப்போ கேட்டுண்டு இருப்பா. அப்பேற்பட்ட அந்த இடத்துல கந்தர்வர்கள்லாம் கானம் செய்யறது வழக்கமாக இருந்தது. லலிதன்கிற ஒருத்தன் கந்தர்வன் லலிதா என்னும் கந்தர்வ கன்னிகையை அவன் மணந்தான். அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். 2 பேருமே ரூப லாவண்ய ரொம்ப அழகில் சிறந்தவா, ரொம்ப நன்னா. 2 பேரும் அந்யோனமாக இருந்து அன்பு பூண்டு இருந்தா. ஒரு க்ஷணமேனும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாதபடிக்கு 2 பேருமே நன்னா சேர்ந்து சௌரியமாக சந்தோஷமாக இருந்தா. ஒரு சமயம் புண்டரீகனது சபையில் லலிதன் தனியாக பாடினா. தனியாக பாடின்னு இருக்கிற போது அப்போது ஆஹா இன்னைக்கு லலிதா வரலையே அப்படின்னுட்டு லலிதாவையே மனசில் நினச்சிண்டு அவன் பாடினான். பாட்டில் சில தவறுகள் இருந்தது. உடனே அவனுக்கு என்ன வந்துடுத்து, புண்டரீகனுக்கு கோபம் வந்துடுத்து. கோபம் வந்துட்டு லலிதனை ராட்சசன் ஆகும்படியே சபிச்சிட்டார். யார்? அந்த நாகராஜன். நாகத்துக்கெல்லாம் ராஜா அந்த புண்டரீகன். அப்போ இதை உணர்ந்த லலிதை தன்னோட கணவன் கதியை நினைத்து 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 ரொம்ப அழறா. இப்படி ராட்சசன் ஆகும்படி சபிச்சுட்டாளேவா அப்படின்னுட்டு பூலோகத்தில் தற்செயலாக ஒரு முனிவரை பார்த்துட்டு அந்த மகரிஷியை பார்த்து தன்னோட மணாளனோட சாபம் எப்போ நீங்குன்னு கேட்குறா. கேட்ட உடனே அந்த மகரிஷி சொல்கிறார், அம்மா, பக்தரது இஷ்டத்தை போக்கும் காமதா ஏகாதசின்னு ஒன்று இருக்குமா. அது சைத்திர மாதம் சுக்லபட்ச ஏகாதசிக்கு பேர் காமதா ஏகாதசின்னு பேர். நீ அந்த ஏகாதசி உபவாசம் இருமா. இருந்த உடனே உன்னோட கணவனோட சாபம், ராட்சச சாபம் அகன்றுடும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த ரிஷி சொன்னதை வச்சுக்கிண்டு அனுஷ்டித்து தன்னோட கணவனோட சாபத்தை அகற்றினா. எந்த ஆசை கொண்டு
இந்த ஏகாதசியை அனுஷ்டித்தாலும் அந்த ஆசையெல்லாம் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். இது இந்த கதைக்கு பேரே காமதா ஏகாதசின்னு பேர். நம்ம என்ன நினச்சா கூட அந்த நினச்சதையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னுட்டு இந்த கதையோடது. ஓம் ஹரே ராம ஹரே ராமா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது வர்தினி ஏகாதசி. இந்த கதையும் ரொம்ப நல்ல கதை. வைகாசம் மாதம், இது என்னன்னாக்கா வைகாசி மாதம் கிருஷ்ண ஏகாதசியை வர்தினி ஏகாதசின்னு சொல்லுவாள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி, இந்த 12 மாதத்தோட இதில் 24 ஏகாதசி வரும். அதாவது அமாவாசை கழிஞ்சு 15, அப்போது அமாவாசை பௌர்ணமி, இந்த 15 நாள் மொத்தமாக ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் இந்த ஏகாதசி 11ஆம் நாள் எப்போதும் வரும். அது அமாவாசை கழிஞ்சு 11ஆம் நாள், இல்லை பௌர்ணமி கழிஞ்சு 11ஆம் நாள், அந்த மாதிரி வருது ஏகாதசி திதி. இதில் இப்போ வைகாசி கிருஷ்ண ஏகாதசி வர்தினி ஏகாதசின்னு பேர். இது சகல பாவங்களையும் அகற்றி ரொம்ப சௌபாகியமாக எல்லாத்தையும் கொடுக்கும். பிறவி கடலை கடக்க இதை தோணின்னு சொல்லுவாள். மாந்ததாவும் துந்துமாரன்கிறவத்தனும் இதைத்தான் இந்த ஏகாதசியை பின்பற்றி வானுலகம் போய் மேன்மை அடைந்தார்கள். இன்னொன்று என்னன்னாக்கா, இது ரொம்ப முக்கியமானது. பிரம்மனது தலையை சிவபெருமான் தன்னோட கையால் விரலால் பிரம்மனது 5ஆம் தலையை அறுத்த சிவன் வர்தினியால் இந்த ஏகாதசி இருந்து அந்த பாபத்தை அவர் நீக்கின்றார். சிவபெருமானே இந்த பாபத்தை நீக்கின்றார். எப்படி? இந்த வர்தினி ஏகாதசி விரதம் இருந்து. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதைவிட மிக சிறந்தது வித்யாதானம். வர்தினி விரதம் வித்யாதான பலனை அளிக்க வல்லது. அன்று செய்யும் சிறிய தானம் கூட 1000 மடங்கா இருக்கும், அது பயனை கொடுக்கும். எந்த ஏகாதசியிலையும் உணவு, தாம்பூலம், சந்தனம், புஷ்பம், நித்திரை, எண்ணெய், தேக பயிற்சி முதலியவையெல்லாம் செய்யவே கூடாது. சேனை போல் நம்மை காக்கும் இந்த வர்தினி ஏகாதசி அப்படின்னுட்டு பெரியவா எழுதியிருக்கா. இது ரொம்ப விசேஷமான ஏகாதசி. சிவபெருமானே இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து தன்னோட சாபத்தை தீர்த்துன்றது. அதனால யார் இந்த ஏகாதசி வர்தினி ஏகாதசி இருக்காளோ அவளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னுட்டு பெரியவா எழுதியிருக்கா. ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. மோகினி ஏகாதசின்னுட்டு இது 12வது கதை. ஒரு சமயம் ராமச்சந்திர மூர்த்தி தன்னோட குலகுரு யார்? வசிஷ்டர். அந்த வசிஷ்டரை நோக்கி, சகல பாவங்களையும் அகற்றது எந்த ஏகாதசி? உத்தமமான ஏகாதசியை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு ராமச்சந்திர மூர்த்தி கேட்டார். அதுக்கு வசிஷ்டர் சொன்னார், ராமா, வைசாக சுக்ல ஏகாதசி தான் மோகினி ஏகாதசி எனப்படும். அதை போன்ற உத்தம விரதம் உலகில் இல்லை. மோகத்தை அகற்றுவது மோகினி என்ற ஏகாதசி. சரஸ்வதி நதிக்கரையில் பத்ராவதி என்றோர் பட்டணம் உண்டு. அதை சந்திரவம்சத்தில் உள்ள திருத்திமான் என்ற ராஜா ஆண்டு வந்தான். அந்த நகரில் தனபாலன் என்ற வைசியன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப விஷ்ணு பகவான் மேலே ரொம்ப பக்தி உண்டு. அவனுக்கு சுமனஸ், தித்யுமான், மேதாவி, சுக்ருதன், திருஷ்டபுத்தி. யாரு? சுமனஸ்,
மேதாவி, புத்திமான், சுக்ருதன், திருஷ்டபுத்தி அப்படின்னுட்டு 5 பேர் பிள்ளைகள் இருந்தா. திருஷ்டபுத்திங்கிறவன் துஷ்ட புத்தியாக இருந்தவன். திருஷ்டபுத்திங்கிறவன் துஷ்ட புத்தி கொண்டவன். தேவநிந்தை செய்வான், பெரியோரெல்லாம் பழிச்சுன்னு இருந்தான். இவனது துராசாரத்தை கண்டு இவளோட அப்பா ரொம்ப மனசு நொந்து போயிட்டார். இவனை வீட்டை விட்டு விலக்கி விட்டுட்டார். களவாடி காமசுகத்தை அவன் கண்ணாப்பினான்னு, ஏன்னாக்கா அந்த துஷ்ட புத்தி தான் இருந்ததுங்கிறதுனால அவன் அப்படியெல்லாம் படுத்தின்னு இருந்தான். அதனால் அவள் அப்பா விரட்டி விட்டுட்டா. விரட்டி விட்ட உடனே அவன் என்ன பண்ணினான்னாக்க, ஒரு நாளைக்கு களவு பண்ணி காமசுகத்தை பெற கருதினான். காவலாளியோட கையில் சிக்கிட்டான். பல துன்பங்களை அனுபவித்தான். நோய்வாய்ப்பட்டு சொல்ல ஒண்ணாத துன்பத்தெல்லாத்தையும் ரொம்ப அடைஞ்சான். முற்பிறவியின் புண்ணியத்தால் கௌண்டன்ய முனிவரது ஆசிரமத்துக்கு போனான். அங்கு கங்கை கரையில் நீராடினான். நீராடின உடனே என்ன பண்ணினான்னாக்க, ஃபஸ்ட்டு முற்பிறவியில் செஞ்ச புண்ணியத்தினால கௌண்டன்ய மகரிஷியை பார்த்தார். அவர் இதில் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, கௌண்டன்ய மகரிஷி குளிச்சிட்டு வந்தபோது அந்த அவரோட உடலில் இருந்து கங்கை துளி அவனோட மேலே விழுந்துடுத்து. விழுந்ததுனால அவன் தன் பாபத்தை நினைத்து வருந்தினான். முனிவரை சரணடைந்து நற்கதி பெற வழியை கேட்டான். மோகினி ஏகாதேசி விரதத்தை அவர் கூறின உடனே அதை அனுஷ்டித்து திருஷ்டபுத்தி வைகுண்டத்தை அடைஞ்சான் அப்படின்னுட்டு இந்த கதை மோகத்தை அகற்றும். இதை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அனுஷ்டிச்சிருக்கார். ஏன்னா வசிஷ்டர் வாயால் இந்த கதையை கேட்டுவிட்டு தானும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கார். இது என்னன்னாக்க, மோகம் அகலும் அப்படிங்கிறது கதை. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்த கதை 13வது கதை. இது கதை மாதிரி கிடையாது. இது அப்படியே பகவானை திருவிக்கிரமான பாவிக்கணும், பூஜிக்கணும் அப்படிங்கிறத பற்றி. அபரா ஏகாதேசின்னு இந்த ஏகாதேசியோட பேர். ஆனி மாதம் கிருஷ்ணபட்சத்தும் போது இந்த ஏகாதேசி வரும். இந்த ஏகாதேசிக்கு பேர் அபரா ஏகாதேசின்னு பேர். அன்று பகவானை திருவிக்கிரமாக பூஜிக்க வேண்டும். பிரம்மகத்தி, பொய் சாட்சி, குருநிந்தை முதலிய பாபங்கள் அகல இந்த ஏகாதேசி விரதத்தை இருக்கணும். அன்றியும் பிரயாகங்கிறது காசி, அந்த இடத்துல ஸ்நானம் செஞ்சுறது, காசியில் சிவராத்திரி விரதம் இருந்து பூஜிக்கிறது, கயாவில் பிண்டம் அளிக்கிறது, ஸ்ரீ கேதாரேஸ்வரரை தரிசனம், பத்ரிகாசிரம யாத்திரை முதலியவைகளால் எத்தனை புண்ணியம், இங்கெல்லாம் போயிட்டு வர்ற புண்ணியம் அத்தனையும் இந்த அபர ஏகாதேசி இருந்துட்டாக்கா அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்கா? அப்போவே வியாச பகவான் சொல்லியிருக்கார். ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது நிர்ஜலா ஏகாதேசி. இந்த நிர்ஜலா ஏகாதேசிங்கிறது தூத்தமே, நிர்ஜலான்னாக்கா தூத்தமே கூட குடிக்காத, ஜலமே கூட குடிக்காத இந்த ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்தாக்க நிறைய புண்ணியம் கிடைக்கும்னுட்டு மகாத்மாக்கள் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இது எப்போ வரும்னாக்க, ஆனி மாதம் சுக்லபட்ச ஏகாதேசிக்கு நிர்ஜலா ஏகாதேசின்னு பேர். ஒரு சமயம் தர்மராஜன் வேதவியாசரை வணங்கி கலியுகத்தினால் உண்டாகும்
துன்பத்தை அகற்ற மிகவும் சுலபமான உபாயத்தை நீங்கள் கூறுங்கோன்னு சொன்னார். அப்போ அவர் வியாச மகரிஷி என்ன சொன்னார்னாக்கா, ஏகாதேசி விரதம் இருக்கணும். இந்த ஏகாதேசி விரதத்துக்கு அப்புறமா வேறு சுலபமான வழியே கிடையாது அப்படின்னு. இது சகல சாஸ்திரங்களையும் கூறப்படுறது ஏகாதேசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் தர்மராஜனுக்கு சொல்கிறார். இதை கேட்டிருந்த வியாசர் சொன்ன உடனே இதை கேட்டிருந்த பீமன் என்ன சொல்கிறார், முனிசிரேஷ்டரே, என்னுடைய பிறந்தாரும் தாயும் மனைவியும் எல்லாரும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பா. என்னையும் நீங்கள் உபவாசம் இருக்கணும்னு சொல்கிறல, என்னால் அது முடியாது. நானும் சாப்பாட்டு ராம அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் என்னையும் ஒரு தடவை உபவாசம் இருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, என்னால் எப்படி முடியும்னு சொன்னபோது, அப்போது என் வயிற்றில் விரக அக்னி வேற இருக்கேப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு ரிஷிக்கிட்டக்கா அவர் கேட்குறார். அளவற்ற அன்னம் அளித்தாலன்றி அது அடங்காது. ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தினம் என்னால் உபவாசம் இருக்க முடியும். இந்த 24 ஏகாதசியில் ஒரே ஒரு நாள் மட்டும் அது என்னால் இருக்க முடியும் அப்படின்னு பீமன் சொல்கிறார். பீமன் சொன்ன உடனே அது சகல ஏகாதசிகளையும் பயனையும் அதையும் இவர் பீமன் என்ன கேட்குறார் வியாசரிஷிட்ட, அது பாக்கி 23 ஏகாதசியை விட இந்த ஏகாதசியில் நான் விரதம் இருந்துட்டேன்னாக்கா எனக்கு எல்லா பயனும் அளிக்கணும்னு கேட்குறார். வியாசரும் தனக்கு கிருஷ்ணன் சொன்னபடி நிர்ஜலா ஏகாதசி அன்று ஜலம் அருந்தாமல் இருக்கணும்னு சொல்கிறார். சொன்ன உடனே பீமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு உபவாசம் இருந்து தூத்தங்கூட குடிக்காத துவாதசி அன்று சாப்பிட்டார், தூத்தம் குடித்தார். அதனால் அந்த ஏகாதசிக்கு என்னன்னாக்க பாண்டவ ஏகாதசின்னு பேர், இன்னொன்று பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லுவா. அப்புறம் மறுநாளைக்கு அதை பாண்டவ துவாதசின்னு இன்றைக்கும் அதை சொல்கிறா. இந்த ஏகாதசிக்கு 3 பேர், நிர்ஜலா ஏகாதசி, பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லுவா. அப்புறம் பாண்டவ ஏகாதசின்னு சொல்லுவா. இது துன்பம், எத்தனை துன்பம் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அகற்றுறது அப்படின்னு வியாச மகரிஷி சொல்லியிருக்கார். இதை பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லுவா. இப்பேற்பட்ட ஏகாதசியை அந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் யார் இருக்காளோ அவளுக்கு பகவானோட அருள் நிச்சயம் கிடைக்கும், துன்பமே வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது யோகினி ஏகாதசி. இது ஆடி மாதம் கிருஷ்ணபட்சத்து ஏகாதசி. இதை யோகினி ஏகாதசின்னு சொல்லுவா. இது அழகாபுரியில் குபேரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குபேரன் யாருன்னுட்டோ, நிறைய பணம் கொடுக்குறவர். குபேரன் சிவபெருமானோட நண்பன். அதுக்கப்புறம் அந்த குபேரன் அழகாபுரியில் இருக்கிறவர். அவருக்கு ஒரு பணியாளன் இருந்தான். அவன் பேர் ஹேமாலின்னு பேர். அவன் குபேரனுக்காக சிவபூஜைக்கு புஷ்பம்லாம் தினமும் பறிச்சுண்டு கொண்டு வந்துட்டு இருந்தான். அதுதான் அவனோட வேலை. அந்த ஹேமாலியோட வேலை என்னன்னாக்க, சிவபெருமானுக்காக குபேரன் பூஜை செய்யறதுக்காக அந்த புஷ்பத்தை எல்லாத்தையும் பறித்து கொண்டு குபேரங்கிட்ட கொடுக்கறது. ஒரு நாளைக்கு அந்த ஹேமாலியோட மனைவி ரொம்ப அழகாக இருப்போம். அவள் பேர் விசாலாட்சின்னு பேர். அந்த ஹேமாலி அன்றைக்கி ரொம்ப அவள் மேலே அன்பு பூண்டு மலர் கொண்டு வரத்துக்கு மனைவியோட சந்தோஷமாக பேசின்னு இருந்ததுனால பூஜையில் உக்காண்டிருக்கிற வரைக்கும் இன்னும் மலரை கொண்டு வரலையே அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யட்சராஜன் இன்னும் கொண்டு வராத இருக்கான், என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ இந்த ஹேமாலி கொஞ்சம் நேரம் கழித்து வந்த உடனே, நீ ஏன் இப்படி இவ்வளவு லேட்டாக வந்த
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 18 வகையான குஷ்டம் ரோகம் வந்துடட்டோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவஸ்தைப்படுன்னு சொல்லி அவரை அந்த ஹேமாலிக்கு சபிச்சுடுறான் குபேரன். சபித்த உடனே அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் என் மனைவியோட கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டேன், அதனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுத்து அப்படின்னு அவன் சொல்லி பார்க்குறான். சொல்லி பார்த்த உடனே அப்படியே அது நான் சொன்னது தான், நீ பூலோகத்துக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு குபேரன் சொன்ன உடனே இவர் அந்த ஹேமாலி சிவபூஜைக்காக புஷ்பங்களை பறித்து கொடுத்த சகாயத்தினால அவனுக்கு அந்த நோய் இருந்தால் கூட பூர்வ ஜென்மத்து நினைவு அவனுக்கு விட்டு அகலவில்லை. தன்னோட விதியை வச்சு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். மேருமலையில் தங்கின்னு இருந்த போது அந்த இடத்துல தவம் புரியிற மார்க்கண்டேய மகரிஷியை சரணடைஞ்சான். இந்த நோய் அகல என்ன வழின்னு கேட்டான். கேட்டதுக்கு அப்போது மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார், இந்த யோகினி ஏகாதேசியை இருப்பா, அன்னைக்கு நீ விரதம் இருந்து உபவாசம் இருந்து நீ விஷ்ணு பகவானை பூஜிச்சுட்டு இருந்தேன்னாக்க உனக்கு இந்த நோயெல்லாம் போயிடும்பா அப்படின்னு சொல்கிறார். அதனால அவன் ஹேமாலி இந்த யோகினி ஏகாதேசியை இருக்கான், அவனுக்கு அந்த 18 வகையான குஷ்டரோகம்லாம் போயிடுறது. எந்த நோயாக இருந்தாலும் இந்த யோகினி ஏகாதேசி விரதத்தை இருந்தாக்க எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய மகரிஷியே சொன்னது. அதனால் அப்புறம் அவன் என்ன பண்ணினான், அழகாபுரி மீண்டும் சென்றான். அவர்கிட்டக்க குபேரன்கிட்டக்க பணியாளாக திரும்பியும் போய் சேர்ந்தான். இது குஷ்டரோகத்தை அகற்றும் இந்த ஏகாதேசி. குஷ்டரோகத்தை மட்டும் இல்லை, பாக்கி எந்த நோயாக இருந்தாலும் விஷ்ணு பகவானோட அருள்னால் எல்லாம் தேவலையாயிடும். இது இந்த யோகினி கதை ரொம்ப நல்ல கதை. இதை யார் கேட்குறாளோ யார் சொல்கிறாளோ அவளுக்கு விஷ்ணு பகவானோட அருள் என்றைக்கும் நிச்சயம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதாக மார்க்கண்டேய மகரிஷியே சொல்லியிருக்கார். இதை அடுத்தது சைன ஏகாதேசி. இது ஆடி மாதம் சுக்ல ஏகாதேசிக்கு சைன ஏகாதேசின்னு பேர். மாபலியோட கர்வத்தை அடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாபலி சக்கரவர்த்தியோட கதை. அந்த கர்வத்தை அடக்க பகவான் வாமன ரூபம் கொண்டார். அப்போ அவர் திருவிக்கிரமராய் தோன்றி மாபலியை பாதாளத்துக்கு அனுப்பினார். அங்கு பக்தனாகிய மாபலி தன்னோட காலை அவரோட தலையில் முதுகின் மேல் தன்னுடைய சரீரத்தை ஒரு இடத்துல எழுதியிருக்கு காலை வச்சார்ன்ட்டு. இவர் மாபலியோட தலையில் அவர் தன்னோட காலை ஒன்று வச்சார். மற்றொரு உடலை பார்க்கடலில் பன்னக சயனத்தில் படுத்து உறங்கினார். அதுக்கப்புறமா 3 திருவிக்கிரமராக இருந்தார். 3 அடி மண் கேட்டது மாபலி சக்கரவர்த்திகிட்ட. அவர் ஒரு இது பூமியிலையும் ஒரு கால், இன்னொரு கால் மேலேயும், 3ஆவது காலை இந்த மாபலி சக்கரவர்த்தி மேலே வச்சதாக கதை உண்டு. அந்த பகவான் தன்னோட பார்க்கடலில் பன்னக சயனத்தில் படுத்து உறங்கினார். அதுக்கப்புறமா அவர் என்ன கார்த்திகை மாதத்தில் தான் பகவான் எழுந்தருளினார். அந்த 4 மாதங்களும் தான் சதுர்மாசியம்னு பேர். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த 4 மாதத்துக்கு பேர் சதுர்மாசம்னு பேர். அந்த ஆவணியில் காய்கறிகளையும், புரட்டாசியில் தயிரையும், ஐப்பசியில் ஆவணி மாதத்தில் காய்கறிகளையும், புரட்டாசி மாதத்தில் தயிரையும்,
ஐப்பசி மாதத்தில் பாலையும் கார்த்திகை மாதத்தில் பருப்புகளையும் சாப்பிடலாகாது. இந்த ஏகாதசியும் போது அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த ஏகாதசி அன்று தீபதானம் செய்வது மிகவும் நல்லது, சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வியாச மகரிஷி சொல்லியிருக்கார். இது ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு பேர் சயன ஏகாதசி, பகவான் பள்ளிகொண்ட ஏகாதசி. ஆடி மாதம் வரும். இது சுக்லபட்சத்து அன்னைக்கு. இந்த விரதத்தை யார் இருக்காளோ அவளுக்கு சகல நன்மைகளையும் கொடுப்பேன்னுட்டோ விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கார். ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது காமிகா ஏகாதசி. ஆவணி மாதம் இந்த ஏகாதசி வரும். இந்த ஏகாதசிக்கு பேர் காமிகா ஏகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி விரதம் இருந்தாக்க அவள்லாம் மோட்சத்தை அடைவார். இது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, துளசியை வச்சு பகவானை அர்ச்சிக்க வேண்டும். அது சொர்ணதானம் செய்த பலனே. இந்த ஏகாதசி விரதம் இருந்தாக்க நீங்கள் சொர்ண தானம் கொடுத்த பலனை நீங்கள் பெறலாம். இந்த இதில் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க, நெய் தீபம் ஏற்றுவதும் தீபதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை அளிக்க வல்லது. இதன் மகிமையை பக்தியுடன் படிப்போர் கதையை கேட்பா. அது அவ எல்லாரும் எப்படின்னாக்க வைகுண்டம் போவா, வைகுண்டம் செல்வர் அப்படின்னுட்டோ இந்த கதை. காமிகா ஏகாதசி இந்த வியாச பகவான் சொல்கிறார். வியாச பகவானே எழுதியிருக்கார். இப்பேற்பட்ட காமிகா ஏகாதசி ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அன்னைக்கு வருது. இதை எல்லாரும் விரதத்தை இருந்தாக்க அவளுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும், வைகுண்டம் செல்வர்னுட்டு சொல்லியிருக்கு. அடுத்தது புத்திரதா ஏகாதசி. ஆவணி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியை புத்திரதா ஏகாதசிம்பா. துவாபர யுகத்தில் மகிஷ்மதியை புரிய மகிஜித்துன்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திரபாகியமே இல்லாத இருந்தது. அவன் எல்லாரையும் அழைச்சி கேட்டான், இந்த பிறவியில் நான் யாதொரு சுகத்தையும் செய்யலை, எனக்கு மக்கட்பேரே இல்லையே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான். அவர்கள் அரண்மனையில் இருக்க சொல்லி ஆரண்யம் சென்று, நீங்கள் அரண்மனையில் இருங்கோ, நாங்கள் போய் விசாரிச்சுட்டு வரோன்னு அந்த அமைச்சர்கள்லாம் சொன்னார். அப்போது அங்கு லோமசருங்கிற ஒரு ரிஷி, அந்த லோமசருங்கிற ரிஷியை கண்டு பணிஞ்சு அவர் சாதுக்களை வரவேற்று, மானிட பிறவி உபகாரத்துக்காகவே படைக்கப்பட்டது. என்னென்னா, நம்மளோட மனுஷ சரீரம் பிறருக்கு உதவி செய்யறதுக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கு. உதவி செய்யலைன்னாக்கா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி அவன் செய்யாதவன் உதவி செய்யலைன்னாக்கா விலங்கிற்கு சமமானவன். என்னால் தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்னுட்டோ அந்த ரிஷி கேட்குறார். வந்தவர் தங்களது மன்னனுக்கு ஒரு மகன் வேண்டும்னுட்டோ வேண்டிக்கிற, அதுக்காகத்தான் நான் உங்ககிட்டக்க வந்தேன் அப்படின்னு இந்த அமைச்சர்கள்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே மன்னன் முற்பிறவியில் வைசீகனாக இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, வியாபார நிமித்தம் வெளியூர் போயின்னு இருந்தான். அப்போது இடைவேளையில் அவனுக்கு தாகம் அடிச்சது. அப்போ அந்த தாகத்தினால ஒரு தடாகத்துக்கு போனான். அப்போ போன போது அங்கே ஒரு பசு அந்த அந்த தடாகத்தில் தண்ணி குடிச்சுட்டு இருந்தது, ஜலம் அருந்தி இருந்தது. அந்த ஜலத்தை கலக்கி என்ன பண்ணிட்டான், தானும் ஜலம் குடிக்கத்தான் அவனும் வந்திருந்தான். அப்போது இந்த பசு ரொம்ப ஏதாவது நம்மளை பண்ணிட போகிறதோ அப்படி அந்த ஜலத்தை கலக்கிடுமோ, கலக்கிட்டாக்க என்ன பண்ணுறது, நாம் குடிக்க முடியாத இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பசுமாடை சூ சூ சூன்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டான்.
அந்த விரட்டி அடிச்சுட்டு தான் தூத்தம் குடித்தான். அதனால தான் அந்த உங்கள் ராஜாவுக்கு குழந்த பிறக்கலை அப்படின்னுட்டு அந்த லோமசர் முனிவர் சொல்கிறார். சொன்ன உடனே அதை உடனே ராஜா கிட்டக்க வந்து சொல்லிட்டு, அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, என்ன ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இந்த புத்திரதா ஏகாதசியை இருக்க சொல்லுங்கோ. இருந்தாக்க பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தாக்க அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னுட்டு அந்த ரிஷி சொல்கிறார். அதை அமைச்சர்கள்லாம் போய் ராஜாட்ட சொன்ன உடனே இந்த ராஜாவும் அதே மாதிரி ஏகாதசி விரதத்தை இருந்த உடனே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த கதை புத்திரதா ஏகாதசி புத்திர பாக்கியம் உண்டாகும்னுட்டு சொல்லி இந்த கதையை நிறைவு பண்ணுறார். ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது அஜா ஏகாதசின்னு பேர். இது புரட்டாசி மாதம் கிருஷ்ண பட்ச ஏகாதசி அஜா ஏகாதசி. இதை அனுஷ்டிச்சாக்க முற்பிறவியில் செய்த பாவங்களும் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர மகாராஜா அவர் முன்வினையால் ராஜ்யத்தை இழந்தார். மனைவி மக்களை விற்க நேர்ந்தது. தானும் ஒரு சண்டாளனிடம் அடிமையாக சேர நேர்ந்தது. இந்த ஹரிச்சந்திரனோட கதையை உங்களுக்கு அப்புறமா விவரித்து சொல்கிறேன். இந்த அஜா ஏகாதசியை இந்த ஹரிச்சந்திரன் விதிப்படி செஞ்சான். அதனால அவனுக்கு மனைவி மக்களுடன் அதுக்கப்புறமா ராஜ்யத்தை பெற்றுண்டு சுகமாக வாழ்ந்தான். இந்த அஜா ஏகாதசி கதையை ஹரிச்சந்திர சக்கரவர்த்தினால கௌதம ரிஷி ஹரிச்சந்திர மகாராஜாக்கு இந்த ஏகாதசி விரதத்தை சொன்னார். அந்த ஏகாதசி விரதத்தை ஹரிச்சந்திர மகாராஜாவும் அவளோட மனைவி மக்களும் கடைபிடிச்சதுனால அவளுக்கு மறுபடியும் ராஜ்யத்தையும் மக்களோடு இருந்து சௌரியமாக சந்தோஷமாக இருந்தா. அதனால் நாமளும் அஜா ஏகாதசியை விரதம் இருந்து உபவாசம் இருந்து நல்லபடியாக இருந்தால் எப்போதும் இன்புற்று இருக்கலாம் அப்படின்னுட்டு இதை கௌதம மகரிஷி சொல்லியிருக்கிறதாக இந்த கதை. ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது 20வது கதை. பத்மநாபா ஏகாதசின்னு பேர். பத்மநாப ஏகாதசின்னு பேர். புரட்டாசி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி பத்மநாப ஏகாதசின்னு பேர். சூரியகுல வம்சத்தில் மாந்ததான்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா நீதி தவறாமல் ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தான். ஆனால் அவன் நாட்டில் ஒரு குறையுமே இல்லாத இருந்தது. ஒரு சமயம் அவனோட ஊரில் மழை பெய்யாத இருந்தது. மக்கள் எல்லாரும் சொன்ன, ஐயோ மழை பெய்யாமல் இருக்கே, 3 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டக்கு போய் முறையிட்ட உடனே அந்த ராஜா, நானும் ஒரு தப்பும் பண்ணலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி நான் காட்டுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற யாராவது ஒரு மகரிஷிட்ட போய் நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா போகிறார். ராஜா அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமத்தை பார்க்குறார். அந்த ஆசிரமத்தில் ஆங்கீரசங்கிற ஒரு முனிவரை பார்க்குறார். பார்த்த உடனே, மழை உண்டாகலையே, நாங்கள் என்ன பண்ணுறது, நான் ஒரு ராஜா, இந்த ராஜ்யத்தில் நான் தர்மம் தவறாது நான் அரசாண்டுண்டு வரேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது, உன் ராஜ்யத்தில் ஒருவன் தர்மத்தை விட்டு பிறர் தர்மத்தை கை கொண்டு தவம் செய்கிறான், அவனை கொன்றால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரிஷி. அதுக்கு அரசன் சொல்கிறான்,
அவனை கொல்ல மனமில்லாது, முனிவரே நீங்கள் வேறு ஏதாவது உபாயம் இருந்தால், வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கோ எனக்கு அப்படின்னு கேட்ட உடனே மகரிஷி அரசனது கருணையை கண்டு என்ன சொல்கிறாருனாக்க, இந்த பத்மநாப ஏகாதேசியை விரதம் இருந்துட்டு எப்போதும் விஷ்ணு பகவானை கார்த்தாலேருந்து மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் அவரோட விஷ்ணுவோட நாமத்தையே சொல்லிண்டு இரு. அப்படி இருந்தேன்னாக்க உன்னோட ராஜ்யத்தில் நல்ல மழை உண்டாகும், சுபிட்சமாக இருப்பா எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவும் தன்னோட இதில் அரசாட்சியில் இந்த ஏகாதேசி விரதத்தை, இந்த பத்மநாப ஏகாதேசி விரதத்தை அவர் இருக்கார். அதனால் ரொம்ப நன்னா மழை வந்தது. அரசர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். வான் பொழிந்து பூமி செழித்தது அப்படின்னுட்டு இந்த கதையை யார் கேட்குறாளோ, யார் சொல்கிறாளோ, அவ எல்லாருக்கும் விஷ்ணு பகவானோட அருள்னால் வான் பொழியணும், மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் பூமி செழிக்கும். அதனால இந்த கதையை நீங்கள் எல்லாரும் இந்த விரதம், பத்மநாப விரதத்தை ஒரு தடவையாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கும்படியாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிரச முனிவர் சொன்னார். ஆனால் இந்த ராஜா எப்போதும் விரதம் இருந்ததாக கதை. ஓம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது 21வது கதை. இந்திரா ஏகாதசின்னு பேர். ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சத்து ஏகாதசிக்கு இந்திரா ஏகாதசின்னு பேர். கிருதயுகத்தில் மகிஷ்மதிபுரியை இந்திரசேனன்னு ஒரு ராஜா ஆண்டு வந்தான். அவன் சபைக்கு நாரத மகரிஷி வந்தார். வந்துட்டு வேந்தன் விதிப்படி அவரை அர்ச்சித்து பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு அவர் தான் யமலோகத்திலிருந்து வருவதாயும் அங்கு நரகத்தில் துன்புறும் இந்திரசேனனோட தந்தை இந்திரா ஏகாதசி விரதத்தை செய்து தன்னை கரையேற்றும்படி புத்திரரிடம் நீங்கள் போய் சொல்லுங்கள்னுட்டு நாரத மகரிஷிட்ட சொன்னதாகவும் அவர் நாரத மகரிஷி இந்த இந்திரசேனன்கிட்ட சொல்கிறார். இந்திரசேனன் நாரதர் மூலியமாய் அந்த விரதத்தை கேட்டு அறிந்தான். விரதம் செய்து தந்தையின் பொருட்டு சால கிராமத்தின் அருகே சிரார்த்தம் செய்தான். சிரார்த்தம் செஞ்சுட்டு அதனால் சொர்க்கம் அடைஞ்சிட்டார். அவள் அப்பா தன்னோட மைந்தனையும் வாழ்த்தி ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி, எனக்கு ரொம்ப நல்லது பண்ணினப்பா அப்படின்னுட்டு இந்த இந்திரா ஏகாதசி விரதத்தை இருந்தத ரொம்ப சந்தோஷமாக அந்த ராஜா பண்ணினத்தினால அவள் அப்பா சொர்க்கம் அடைஞ்சதை பற்றி இந்த கதை. ஓம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அடுத்தது பாபாங்குஷ ஏகாதசி. இதுக்கு பேர் பாபாங்குஷ ஏகாதசின்னு பேர். ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்ச ஏகாதசியை பாபாங்குஷா ஏகாதசின்னு பேர். பாபத்தை அகற்றும். இது அங்குசம் போன்றது. இதை அனுஷ்டிப்போர் இந்த ஏகாதசி விரதத்தை யார் இருக்காளோ அவளுக்கு யமவாதனையே வராது. அப்புறம் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போகாதையே யாகத்தாலும் தானத்தாலும் எப்படிப்பட்ட பயனுண்டோ அந்த அத்தனை பயனும் இந்த ஒரு ஏகாதசியே அளிக்க வல்லது. சாஸ்திர முறையை அறியாத பேர் கூட ஊருக்காகவோ அல்லது கபடமாகவோ அனுஷ்டித்தாலும் இந்த பலனை அளிக்க வல்லது. அப்படின்னாக்க விதி வழுவாது செய்வோரை பற்றி கேட்கவும் வேண்டுமா இந்த பாபாங்குஷ ஏகாதசியை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்தது 23வது ஏகாதசி
ரமா ஏகாதேசி. கார்த்திகை கிருஷ்ண ஏகாதேசியை ரமா ஏகாதேசி என்பார்கள். முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. இந்த கதை ரொம்ப நல்ல கதை. இந்த கதையை நீங்கள் கேளுங்கோ. முச்சுக்குந்த சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் சந்திரபாகா என்னும் ஒரு அழகிய, அவருக்கு என்னன்னாக்க சந்திரபாகான்னு ஒரு அழகிய கன்னிகை இருந்தாள். அவளது தந்தை சந்திரசேனனது புதல்வனான சோபனன் என்பவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஒரு சமயம் சோபனன் மாமனார் இல்லத்திற்காக வந்தான். அன்னைக்கு ஏகாதேசி விரதம் இருந்தது. அன்னைக்கு ஏகாதேசி விரதம் யாரும் புசிக்கலாகாது. வீதி தோறும் இன்று ஏகாதேசி விரதம், விஷ்ணுவோட ஸ்லோகத்தை சொல்லணும், விஷ்ணுவை பூஜிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒழி அப்படியே பறைசாற்றிண்டு, அந்த காலத்துலலாம் நாளைக்கு ஏகாதேசி, அதனால் எல்லாரும் உபவாசம் இருக்கணும், டம் 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 டம்னு பறைசாற்றிண்டு வருவா. இப்பயும் ஒரு சில கிராமத்தில் ஒவ்வொரு இடத்துல இது நடக்கிறது. பறைசாற்றிண்டு வரா, நாளைக்கு இது அப்படின்னு பறைசாற்றிண்டு சொல்லுவா. அப்படி சொன்னபோது இந்த சோபனன், ஆஹா இன்னைக்கு உபவாசமே, எனக்கா பசிக்கிறதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் மனசு வருத்தப்பட்டுருக்கான். அவன் மனைவி கிட்டக்கா சொல்கிறான், எனக்கு பசிக்கிறது, எனக்கு வேணா நீ சாதம் போடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, எங்கள் அப்பா என்ன சொல்லுவா, எந்த குற்றத்தையும் மன்னிப்பார், ஆனால் எவரேனும் ஏகாதேசி அன்னைக்கு பூஜித்தாக்க அவரை ரொம்ப கடுமையாக அவர் ரொம்ப கோச்சிப்பார் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இப்போ நான் என்ன செய்வேன், எனக்கு பசினால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டும், அப்படியே தான் நீங்கள் இருக்கணும்னுட்டும் அவன் மனைவியும் சொல்லிடுறா. சொன்ன உடனே ஃபுல்லாக பட்னியோடு இருந்து உபவாசம் இருந்து அப்படியே மரண காத்தால் அந்த பசினால் இரவெல்லாம் வருந்தி காலையில் சோபனம் என்ன ஆயிடுறான், செத்து இறந்தான். விதிப்படி அவனது இதை தீயில இட்டா. சந்திரபாகா கணவனையே நினைத்து, ஆகா நான் சாப்பாடு கேட்ட போதும் நான் போடாத இருந்துட்டேன்னு, அது என்னோட தவறு போல இருக்குன்னு ரொம்ப வருந்தி கவலைப்பட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழித்து தீர்த்த யாத்திரைக்கு சென்ற சோமசர்மா என்ற பெரியார் சந்திரபாகாட்டக்க வந்தா. பெண்ணே, உனது கணவன் மந்திரமலையில் ஒரு திவ்ய நகரத்தில் ஆண்டு வரான் அப்படின்னார். அதை கேட்ட சந்திரபாகை தந்தையுடன் மந்திரமலைக்கு சென்றாள். வாமதேவ முனிவரது ஆசிரமத்திற்கு அருகே ராஜ்யபாரம் செய்ய கண்டாள். அந்த அரசனும் தன் மனைவியை கண்டு கழித்து, ஸ்ரத்தை இல்லாமல் நான் இந்த ரமா ஏகாதேசியை செஞ்சேன், அதுக்கு வந்த பலன் எப்படி ஆச்சு பத்தியா, இந்த உத்தம நகரம் எனக்கு கிட்டியது, இது விரைவில் அழிந்துவிடும், இதற்கு என்ன செய்வது என்று வினவினான். அவள் தான் செய்து வந்த ஏகாதேசி புண்ணியத்தை அவருக்கு அளிச்சா. நகரம் சாஸ்வதமாயிற்று. அப்புறம் இவா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. இந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி எப்போதும் விஷ்ணு பகவானையே பக்தியிலேயே ஈடுபட்டு இருந்தவர். இவர் ஏகாதேசி அன்னைக்கு 15 நாளைக்கு ஒருக்க வர ஏகாதேசிக்கு எல்லா ஏகாதேசிகளுக்கும் மக்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டு, அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அதே பிரகாரம் இருந்து ஏகாதேசி விரதம் இருந்து சாப்பிட்டு, துவாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை முடித்து சாப்பிட்டு விஷ்ணு பகவானை வேண்டின்றதுனால அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ராஜா ரொம்ப இன்பமாக தன்னோட ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். இப்பேற்பட்ட ரமா ஏகாதேசி கதையை யார் கேட்குறாளோ, யார் சொல்கிறாளோ, அவளுக்கு விஷ்ணு பகவானோட அருள் என்றைக்கும் நிச்சயம் நிரந்தரமாக கிடைக்கும். ஓம் ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
அடுத்தது 24வது கதை பிரபோதினி ஏகாதேசின்னு பேர். கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் ஏகாதேசிக்கு பிரபோதினி ஏகாதேசின்னு பேர். பகவான் நித்திரையை விட்டு எழுந்ததுனால அதற்கு இந்த பெயர் உண்டாயிற்று. சகல புஷ்பத்தாலையும் மாதவனை அர்ச்சித்து எல்லா கனிகளையும் நிவேதனம் பண்ணி செஞ்சவனும் துளசியினால் பகவானை பூஜிப்போர் வைகுண்டம் செல்வார்கள். துளசியை தரிசிப்பது, துளசியை தொடுவது, அவரோட பெயரை சொல்லுவது, துளசியை துதிப்பது, துளசிக்கு ஜலம் விடுவது, எல்லாம் 9 வகையான துளசியை பக்தி செய்வோருக்கு கோடி யுகம் இது மாதிரி துளசியை பூஜித்து விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்யறது, துளசியை தொடுவது, துளசியோட பேரை சொல்லுவது, துளசியை பூஜிப்பது, 9 வகையான துளசி பக்தியை செய்வோர் கோடி யுகம், 1 நாள் 2 நாள் இல்லை, கோடி யுகம் விஷ்ணு லோகத்தில் வசிப்பார்னுட்டோ இந்த பிரபோதினி ஏகாதேசி விரதம் இருந்தாக்க அப்பேற்பட்ட நல்லதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை சிவபெருமானே நாரத மகரிஷிக்கு சொன்னார். ஃபஸ்ட்டு தர்மராஜன் கிட்டக்க கிருஷ்ண பகவான் சொன்னார். அந்த சிவபெருமான் நாரத மகரிஷிக்கு சொன்னார். அப்பேற்பட்ட இந்த கதைகள். அடுத்தது 25வது கதை கமலா ஏகாதேசின்னு பேர். சில சமயம் அதிக் மாதம்னு ஒன்று வரும். மாதத்தில் அமாவாசை நாளும் கடைசி நாளும் வந்தால் அதுக்கு பேர் அதிக் மாதம்னு பேர். அதன் மாதிரி அதிகமாக வரும் ஏகாதேசிக்கு கமலா ஏகாதேசின்னு பேர். அந்த மாதத்திற்கு புருஷோத்தம மாதம்னு பேர். அவந்தி தேசத்தில் சிவசர்மான்னுட்டு ஒரு அந்தணன் இருந்தான், பிராமணன் இருந்தான். அவனுக்கு 5 புதல்வர்கள் இருந்தான். அதில் கடைசி குமாரன் பேர் ஜெயசர்மான்னு பேர். அவன் ரொம்ப பாவம் பண்ணவன். அவனை பெற்றோர் என்ன பண்ணிட்டா, அந்த சிவசர்மா என்ன பண்ணார், வீட்டை விட்டு துரத்திட்டார், ரொம்ப படுத்திட்டான்னுட்டோம். அது ஹரிமித்ரங்கிற மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போனான். அங்கு கமலா ஏகாதேசியோட பெருமையை முனிவரால் கூறி அந்த ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிச்சான். அன்றிரவு லக்ஷ்மி தேவி அவனோட எதிரில் ஜெயசர்மா தேவியை லக்ஷ்மி தேவி தோன்றின உடனே ஜெயசர்மா தேவியை வணங்கி எப்புண்ணியத்தால் தனக்கு அவள் தரிசனம் தந்தாள் அப்படின்னு கேட்டான். என்னோட அது எனக்கு லக்ஷ்மி தேவி தரிசனம் தந்திருக்காளே, இது எதனால அப்படின்னு கேட்டபோது, கமலா ஏகாதேசி நீ விரதம் இருந்த இல்லையா, அதனால உனக்கு அபரிமிதமான செல்வம் உண்டாகும் அப்படின்னு அந்த லக்ஷ்மி தேவியே வாழ்த்திட்டு சொல்லிட்டு போனான். அதனால் கமலா ஏகாதேசியை யார் விரதம் இருக்காளோ அவளுக்கு எல்லாருக்கும் சகல செல்வங்கள் உண்டாகும் அப்படின்னு லக்ஷ்மி தேவியே சொல்லியிருக்கு. ஓம் ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. இப்பேற்பட்ட இந்த 25 ஏகாதேசி கதைகளையும் கேட்டவாளுக்கும் இதை சொன்னவாளுக்கும் சகல செல்வங்களும் ஆயுள் ஆரோக்கியம் புகழ் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னுட்டு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்க. இது புராணத்தில் வந்திருக்கிறது. ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஸ்ரீராம ராம 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 ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமதஸ்துல்யம் ராமநாமவரான்னமேதி வனமாலீகதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரட்சதோ. ஓம்
நம ஸ்ரீ வெங்கடேசாய சுத்தஜானஸ்வரூபிணே வாசுதேவாய சாந்தாய ஸ்ரீனிவாசாய மங்களம் கல்யாண அற்புதகார்த்தாய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓம் சுயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓம் தத்சத்.